ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர அரசுகள். 14வது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு அரசியல் சூழல் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ இந்தியாவுக்கு தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி அப்படின்ற சொல்கிற 2 அரசர்கள் மிக பெரும் அளவில் எழுச்சி அடைந்தார்கள். விஜயநகர அரசு ஒரு வலுவான அரசாக தான் 200 வருஷம், கம்மியாக இல்லை 200 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. விஜயநகரம் வெற்றியின் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. விஜயநகர ஆட்சியை முதல்ல யார் நிறுவனாங்க அப்படின்னா ஹரிஹரர், புக்கர் அப்படின்ற 2 சகோதரர்கள் தான் கர்நாடகாவோட தெற்கு பகுதியில் நிறுவனாங்க. சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர் யார் அப்படின்னா வித்யாரண்யர். விஜயநகர அரசு சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்ற 4 அரச மரபுகளால் தான் ஆளப்பட்டது. இந்த ஹரிஹரர், புக்கர் அப்படின்ற 2 பேருமே சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். புக்கர் பல சாதனைகள் படைச்சிருந்தாலும் பெல்காம், கோவா பகுதியை கைப்பற்றினது தான் புக்கரோட போற்றத்தக்க சாதனையாக எல்லாரும் கருதுனாங்க. புக்கரோட மகன் தான் முதலாம் தேவராயர். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர் தான். முதலாம் தேவராயரோட மகன் தான் இரண்டாம் தேவராயர். அவர் தான் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி பேரரசு ஆபத்தான சூழலுக்கு தள்ளப்பட்டது. அப்போது விஜயநகர பேரரசோட திறமையான படைத்தலைவி சாளுவ நரசிம்மர் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு சங்க வம்சத்தோட கடைசி அரசனான இரண்டாம் விருபாட்சிராயரை கொலை செஞ்சிட்டாரு. தன்னைத்தானே பேரரசராக அறிவித்து கொண்டார். அவரோட மறைவுக்கு பின்னாடி நரசநாயக்கர் அப்படின்றவர் தான் துளுவ வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வைத்தார். துளுவ வம்ச அரசர்களில் மிகவும் போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். 200 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். கிருஷ்ணதேவராயரோட தலைநகரம் எது அப்படின்னா ஹம்பி. கிருஷ்ணதேவராயர் ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹஷாரா ராமசாமி கோவில், விட்லாசுவாமி கோவில் அப்படின்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார். சுங்கவரி தான் நாட்டோட முக்கியமான வருவாயாக இருந்தது. கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை மிகவும் ஆதரித்தார். அஷ்டஜி கஜங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரோட அவையில் இருந்தாங்க. அந்த 8 பேர்லேயே முக்கியமானவர்களாக யார் கருதுனாங்க அப்படின்னா அல்லசானி பெத்தன்னா. இன்னொருத்தர் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேள்விப்பட்ட தெனாலி ராமகிருஷ்ணன், அதுதான் தெனாலிராமன். 1565 தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல விஜயநகர படைகளை ராட்சச தங்கடி, அதாவது தலைக்கோட்டை போர் அப்படின்ற போர் நடந்துச்சு. அதில் தான் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. அடுத்ததுக்கு திருமலை தேவராயர் அப்படின்றவர் தான் ஆரவீடு வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த ஆட்சி காலம் ரொம்ப நாள் நீடிக்கலை. பேரரசில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையினாலும் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானோட சூழ்ச்சியினாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவும் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.